Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 26/9/2025 வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் கம்பெனியோட இந்த மாதத்தோட 4வது வாரம் ஃபோர்த் வீக் ரிசல்ட் கெஸிங்னு பார்த்தலாம். லாஸ்ட் மந்த்து ஃபோர்த் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரைடே வந்து 957 வந்திருக்கு. லாஸ்ட் வீக் வந்து 677. நேற்று வந்து வியாழக்கிழமை காரணியா ப்ளஸோட ரிசல்ட் வந்து 879 வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு நம்மளோட வெள்ளிக்கிழமை எல்லா வாரம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கோட ஒரு சிங்கிள் ஷாட் கெஸிங் பார்த்துருவோம். வாங்க ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். லாஸ்ட்டு மந்த்து இதே வாரம் ரிசல்ட்டு 957, அதுக்கடுத்த வாரம் 032, அதுக்கடுத்த வாரம் லீவு, அதுக்கடுத்த வாரம் 773, போன வாரம் 677, நேற்று வியாழக்கிழமை ரிசல்ட் வந்து 879. முதல்ல போன மாதம் 957 வந்த மெயின் ரூட். 957க்கு ஒன் டே பிஃபோரில் 057 சேம் ரிசல்ட்டு. இதுக்கு வந்து க்ளூ நம்பரோட பிசி வந்து நமக்கு 13. இப்போ 13க்கு வெள்ளிக்கிழமைக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 13க்கு ஒன்று டேரெக்டாக பவரான 68 அல்லது -1 பண்ணோம்னா 02ன்னு போகும். 13க்கு 2 பொருள் மைனஸ் பண்ணால் 02, பவர் பண்ணால் 68 மைனஸ் பண்ணால் 57. ஓகே, ஆனால் வந்து 57 தான் வந்திருக்கு. 957 மாதிரி வந்திருக்கு. பவர் ஆகலை, மைனஸில் வந்திருக்கு. போன மாதம் 57 ரிசல்ட்டு 957. ஓகே, போன வாரம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 677க்கு ஒரு நாள் முன்னாடி வியாழக்கிழமை ரிசல்ட் வந்து 716. இங்கே வந்து 22. இப்போ இந்த 22 -1 ஆனால் 11ன்னு போகும். பவர் ஆனால் 77 வரும். போன மாதம் -1ல் போகுது. -1லேயும் போய் 02ன்றது 57 பவரில் தான் வருது. போன வாரம் பாருங்கள் டேரெக்ட் பவரில் வந்துச்சு. மொத்தம் வந்து 13க்கு 68ன்னு எடுக்கிறோம். இன்னும் 68 57. ஆனால் போன வாரம் 22க்கு 77ன்னு எடுத்து ஒன்று 77 66 அப்படி போயிருக்கணும். 77 டேரெக்டாக வந்துச்சு. இது போன மாதம் போன வாரம் ஃபாலோ ஆன ரூட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நேற்று 879க்கு க்ளூ நம்பரோட பிசி வந்து 35. இப்போ இந்த 35 மைனஸ் ஆனால் 24ன்னு போகும். அது வந்து நேற்றோட ரிசல்ட் ரிப்பீட் ஆகும். அதுதான் போன மாதம் ஆகிருக்கு. இப்போ பவர் ஆனால் 80. இப்போ 80 -1 ஆனால் 79. இந்த ரெண்டுலேருந்து மேட்ச் பண்ணும்போது 80 79 ரெண்டுமே வந்து நமக்கு போன மாதம் ரூட்டில் வந்ததுன்னா ரிப்பீட் ஆனால் 79 வரணும். ஓகே, இல்லை போன வாரம் ரூட்டுன்னு வந்ததுன்னா 80ன்னு வரணும். இப்போது இது போன மாதம் போன வாரம் ரூட்டில் வந்து 79க்கு ஒரு 179, 80ன்னு வந்ததுன்னா ஒரு 980 தான் ஃபாலோயிங். ஏன்னா இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணுற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 க்ளூ நம்பர் -1 போனால் 02. இப்போ லாஸ்ட் இருக்க 3 டிஜிட் பாருங்கள் 302ன்னு இருக்கும். 302 டோட்டல் பவர் 857. இதில் ஏ போர்டில் ஒன்று ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே அதே மாதிரி ஆச்சுன்னா 35க்கு -24, கடைசி 3 நம்பர் வந்து 524 பவர் பண்ணோம்னா 079ன்னு வரும். இங்கே 857க்கு ஏ போர்டில் ஒன்று ப்ளஸ் ஆனதுனால 079க்கு ஒன்று ப்ளஸ் ஆச்சுன்னா 179ன்னு வரணும். போன வாரம் 22க்கு 77. இதில் லாஸ்ட்டு 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 277. இங்கே என்ன ஆயிருக்குன்னா ஏ போர்டில் போன மாதம் ப்ளஸ் ஆகுது, போன வாரம் மைனஸ் ஆனால் 177, பவரில் 677ன்னு வந்துருக்கு. இப்போது அதே ரூட்டில் நமக்கு இந்த 35 பவர் ஆனால் 80, லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் 580. ஓகே, போன வாரம் 277. அப்போது 580க்கு ஒரு 480ன்னு வரும்போது அது பவரில் 980ன்னு வரணும். உங்களுக்கு கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன் ஏ போர்டு நம்பர் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது இந்த 79 80 வந்து போன மாதம் போன வாரம் அந்த ரூட்டில் ஃபாலோயிங்க. போன மாதம் ரூட்டும் போன வாரம் ரூட்டும் சப்போஸ் ஃபாலோ ஆகலைன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த வாரம் 032 வந்த வாரம் வியாழக்கிழமை 059 க்ளூ நம்பரோட பிசி வந்து 15.
இங்கே வந்து 15க்கு 22 கால்குலேஷன் ஃபாலோ ஆகிருக்கு. 37 ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகும். நான் வழக்கமாக சொல்கிறது தான். 37 ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகும். 32ன்னு ஆயிடுச்சு. ரிசல்ட்டு 032. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 15 கண்டினியூஷன் 26 கட் பண்ணிட்டீங்கன்னா 37. லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் 1537ல் 537 வந்து 032ன்னு ஏசி பவரில் வந்துடும். இப்போது இந்த ரூட்டில் வந்து 35 கண்டினியூஷன் 46 கட் பண்ணிட்டா 57ன்னு முடியணும். இப்போ இங்கே இருக்கிற நம்பர் வந்து நமக்கு லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து 557. இந்த 557ல் ஏசி பவர் ஆச்சுன்னா 052ன்னு வரும். ஓகே, இந்த 3 நம்பர் வந்து நான் போன வாரம் வந்து அதை மேட்ச் பண்ணிட்டு இன்றைக்கி கொடுக்குறது என்னென்னா, இந்த 052ன்ற நம்பர் எனக்கு இன்றைக்கி ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் க்ளீனாக மேட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த வாரமும் பார்த்திங்கன்னா அதே தான் இருக்குது. 773க்கு ஒரு நாள் முன்னாடி 650. இங்கே க்ளூ நம்பரோட பிசி 11க்கு ஒரு 22 கால்குலேஷன் இருக்கும். 33. இது 33 83 38ன்னு ஆகணும். ஆனால் 33 இந்த மைனஸ் ஆனால் 23 ப்ளஸ் ஆனால் 43 நான் சொல்லுவேன் இல்லையா, இந்த 23 வந்து 73ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி நமக்கு ஆனால் கூட 35க்கு ஒரு 22ன்னு எடுத்தோம்னா 57 எடுத்துட்டோம். ஒரு 57 47 ஆகலாம், 67ன்னு போகலாம் இல்லையா. இப்போ 47ன்னு வரும்போது 57க்கு நம்ம 52ன்னு கொடுத்துருக்கோம். 47ன்ற போது அது வந்து ஒரு 92ன்னு கூட வரலாம். அப்படி வந்தாலும் 92க்கும் ஒரு 192ன்ற மாதிரி வரலாம். இதில் எந்த நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இன்றைக்கி சிங்கிள் ஷார்ட்டாக இருக்கிற நம்பர் வந்து வெள்ளிக்கிழமைக்கு எல்லாம் மேட்ச் பண்ணும்போது அதிகபட்சம் இந்த 052ன்றது நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக வருது. என்னோடய இதில் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. ஏபிபிசிஏசியில் 055202. ஓகே, மித்த இருக்க நம்பர்லாம் சப்போர்ட் நம்பர் தான். இந்த 79 980 192 முடிஞ்சால் கெப்பாசிட்டி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். நான் சிங்கிள் ஷாட்னு கொடுக்குற என்னோடய ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு நம்பர் வந்து 052. இன்றைக்கி ஸ்பாட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் ஆனாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் நன்றி, வணக்கம்.